வணக்கம். இது நம்ம செய்தி சேனல். நான் உங்கள் ஜமால். தமிழக சட்டசபைக்கான 17வது பொது தேர்தல் வரும் 23ஆம் தேதி நடக்குது. தேர்தல்னாலே நிறைய ட்விஸ்ட்டுங்க இருக்கும். அந்த வகையில் இந்த தேர்தலில் நடிகர் விஜயோட டிவிகே கட்சி தான் மாஸ் ட்விஸ்டாக இருக்குன்னு சொல்கிற நிலைமை ஏற்பட்டிருக்கு. அவர் போட்டியிடுற பெரம்பூர் தொகுதியில் இருக்கிற அவங்க கட்சியோட தேர்தல் பணிமனை அலுவலகத்துக்கு நேற்று திடீர் ட்விஸ்டாக அவர் வந்தார். அங்கிருந்த பெண்கள் உதவியுடன் அந்த அலுவலக வாசலில் விசில் சின்னத்தை பெரிய அளவில் வரைஞ்சி பரபரப்பை ஏற்படுத்தினார். அவர் போட்டியிடுற 2 தொகுதியோட ரகசியம் என்னன்னு தெரியுமா? அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும்னா அப்படியே வீடியோக்குள்ளே வாங்க. வெல்கம் டு நம்ம செய்தி சேனல். நேற்று பெரம்பூரில் உள்ள அவங்க ஆஃபீஸ் முன்னாடி கோலம் போடுறதுக்கு முந்தின நாள் தான், அதாவது 16ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் அறிக்கையை நடிகர் விஜய் வெளியிட்டார். அந்த கூட்டத்தில் அம்மா, அக்கா, தங்கச்சின்னு எல்லோரும் உங்கள் வீட்டு வாசலில் விசில் சின்னத்தை கோலம் போட்டு உங்கள் ஆதரவை எனக்கு தெரிவிங்கன்னு பேசினார். இந்த நிலைமையில தான் நேற்று அவரே அங்கே வந்து கோலம் போட்டு அந்த பகுதிகளில் இருக்கிற வீடுகளுக்கு போய் அங்கிருந்தவர்களிடம் தனக்கு விசில் சின்னத்தில் ஓட்டு போடுங்கன்னு கேட்டார். பொதுவாக விஜய்னாலே பரபரப்பு தான். ஆனால் ஏன் இந்த திடீர் பரபரப்புன்னு ஒரு கேள்வி எழுந்தது. அவர் போட்டியிடுற சென்னை, பெரம்பூர், திருச்சி கிழக்கு தொகுதிகளில் திமுக, அதிமுக கட்சிங்க அளவுக்கு தாவேக கட்சிக்காரங்களோட பிரச்சாரம் விறுவிறுப்பாக இல்லை, ரொம்ப டல்லாக இருக்குது, பெயரளவுக்கு தான் பிரச்சாரம் நடக்குதுன்னு கட்சி தலைமைக்கு ஒரு தகவல் போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் விஜய் மார்ச் 30ஆம் தேதி மனு தாக்கல் செய்துட்டு பெரம்பூர், கொளத்தூரில் பிரச்சாரம் பண்ணார். அப்போ கூட்டம் அலைமோதுச்சு. அதனால கரூர் சம்பவம் மாதிரி ஏதாவது அசம்பாவிதம் நடந்துட போகுதுன்னு வில்லிவாக்கம், அண்ணா நகர், விருகம்பாக்கத்தில் நடக்க இருந்த பிரச்சாரத்தை விஜய் ரத்து பண்ணிட்டார். அதுக்கு பிறகு மற்ற மாவட்டங்களில் பிரச்சாரம் இல்லைன்னா ரத்து, அப்படி இப்படின்னு மாறி மாறி போயிட்டு இருந்தது. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தீநகரில் பிரச்சாரம் பண்ணார். இந்த நிலைமையில அவர் போட்டியிடுற 2 தொகுதியிலையும் பிரச்சாரம் டல்லுன்னு கேள்விப்பட்டு விஜய் உஷாரானார். அதனால தான் பெரம்பூரில் திடீர் விசிட் பண்ணி விசில் கோலம் போட்டு பிரச்சாரத்தை முடுக்கி விட்டார்னு அவங்க கட்சிக்காரங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, தலைவர் போட்டியிடுற பெரம்பூர், திருச்சி கிழக்குன்னு 2 தொகுதியிலையும் தலா 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் தலைவர் ஜெயிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி பிரச்சாரமும் ஹெவியாக இருக்கணும், எலெக்ஷன் ஒர்க்குங்களும் பக்காவாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தலைமையிலேருந்து உத்தரவு போயிருக்கான். இந்த நிலைமையில அந்த தொகுதி பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள்னு எல்லோரும் பரபரப்பாகி இருக்காங்க. தேர்தல் பிரச்சாரம் இறுதி கட்டத்தை நெருங்கிட்டு இருக்கிற இந்த நிலைமையில தான் அவர் நாளைக்கு கடலூர்ல நடக்க இருந்த பிரச்சாரத்தையும் இன்னைக்கு பெரம்பூர்ல நடக்க இருந்த பிரச்சாரத்தையும் திடீர்னு கேன்சல் செய்திருக்கார். இன்னையோட இன்னும் 4 நாள் தான் பிரச்சாரம் பண்ண முடியும் அப்படிங்கிற நிலைமையில போலீஸ் அனுமதி கிடைச்சிருந்தும் இன்னைக்கும் நாளைக்கும்னு 2 நாள் பிரச்சாரத்தை கேன்சல் பண்ணி ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் கொடுத்திருக்கார். அதனால அவங்க தொண்டர்களும் அந்தந்த தொகுதி மக்களும் அப்செட் ஆகி மற்ற கட்சி தலைவர்கள்லாம் சாப்பாடு தூக்கம் இல்லாமல் ரெஸ்ட் எடுக்காம சுத்தி பிரச்சாரம் பண்றாங்க. இவர் பிரச்சாரத்துக்கு பர்மிஷன் கிடைச்சும் கேன்சல் பண்ணிட்டு தியான நிலைக்கு போயிடுறாரு. இப்படி இருந்தா இவரை எப்படி நம்ம நம்புறது? இவர் எப்படி 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்கிறதுன்னு புலம்பிட்டு இருக்காங்களாம். இப்போதான் அவரோட பஞ்ச் டயலாக் ஒன்று ஞாபகத்துக்கு வருது. அதாவது, நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்னு பேசுவாரு. அதே டயலாக் தான். புரிஞ்சிருக்குமே. நன்றி, வணக்கம். ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்.